திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் படித்த அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர் ஒருவர் தனது சொந்த பணத்தில் ஸ்மார்ட் வகுப்புகளை கட்டிக் கொடுத்துள்ளார். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட உளுந்தை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை 170க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். ஆனால் இந்த மாணவர்கள் பழைய கட்டடத்தில் பயின்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவனும் மன்ற முன்னாள் தலைவருமான ரமேஷ் என்பவரிடம் பள்ளி வளாகத்தில் பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவரது சொந்த பணமான 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏசி, ஸ்மார்ட் போர்டு என நவீன வசதிகளுடன் கூடிய 4 வகுப்பறைகளை கட்டிக் கொடுத்துள்ளார். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி வளாகத்தில் 23 சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய ஒரு கட்டமைப்பையும் உருவாக்கியுள்ளார். மேலும் மின்சாரம் தடை ஏற்பட்டாலும் அதனை ஈடு செய்யும் வகையில் அதிக திறன் கொண்ட இன்வெர்டர் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததோடு காம்பவுண்ட் சுவர் அமைத்து ஆசிரியர் அறைகளை புனரமைத்தும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக கட்டிக் கொடுத்துள்ளார். இதுக்குள்ள ஏசி, ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க ஏசியே பார்த்ததே இல்லை. முன்னாடி ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கு. காரம் வாட்டர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. எல்லாம் 3 இடத்துல காரம் வாட்டர் இங்க இருந்து. அதனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. மத்தியானம் ஸ்கூல்லயும் சாப்பாடும் இருக்கு. நாங்க இதுக்கோசம் எங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நாங்க நன்றி சொல்றதுனால நாங்க மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுப்போம். கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் மாதம் பள்ளிகள் வழக்கம் போல் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் புதிய கட்டிடத்தை கண்டு ஆச்சரியத்தில் பூரித்து போனார்கள். நவீன வசதிகளுடன் இப்படி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி படிக்க வசதி செய்து கொடுத்திருக்கும் முன்னாள் மாணவர் தங்களுக்கு இவ்வளவு கட்டமைப்புகளை ஏற்படுத்திய நிலையில் தாங்கள் நன்கு பயின்று சிறந்த மாணவ மாணவிகளாக உருவாகுவோம் என்று தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். எங்க பாதுகாப்புக்கோசரம் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு. சிசிடிவியோட மானிட்டர் எங்க எச்எம். நாங்க நல்லது கெட்டது எது பண்ணாலும் எங்க எச்எம் தான் அதுக்கு மானிட்டரு. எங்க நல்லதுக்காக அவர் பண்ணதுக்கோசரம் நாங்க நன்றி கடனா முதல் மதிப்பெண் எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி பயின்றோம். ஆனால் எங்கள் கிராமத்து பள்ளி குழந்தைகளை ஏசியின் கீழ் அமர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்டிடம் கட்டி கொடுத்ததாக தெரிவிக்கிறார் முன்னாள் மாணவர் ரமேஷ். படிக்கும்போது கீழே தான் மரத்துக்கடியில தான் உட்காந்து படித்தோம். கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்ததுங்க. 2 கிளாஸ் ரூம் தேவைப்பட்டது.